PTC Creo சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம NC அசம்பிளி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ NC அசம்பிளி மீன்ஸ் CNC மிஷின் தேவையான G கோட் M கோட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் டு டர்னிங் மேனுஃபேக்சரிங். ஸோ டர்னிங் ஆப்ரேஷன், அதாவது லேத் மிஷினில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸில் நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும், ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துட்டிங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டெம்ப்ளேட், ரெண்டாவது வந்து ரெஃபரன்ஸ் மாடல், மூணாவது வந்து ஒர்க் பீஸ், நாலாவது வந்து ரெஃபரன்ஸ் மாடல் அண்ட் ஒர்க் பீஸ், அஞ்சாவது வந்துட்டு ஃபிக்சர், ஆறாவது வந்துட்டு NC சீக்வன்ஸ் அண்டு டூல்ஸ், ஏழாவது வந்து சிமுலேஷன், எட்டாவது வந்து CL டேட்டா அண்டு போஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப் CNC கோடிங். ஸோ இந்த 8 வச்சு தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றும் ஃபஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டெம்ப்ளேட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்ட் பார்த்துருப்போம், டிராஃப்டிங் பார்த்துருப்போம், அசம்பிளி பார்த்துருப்போம். அதில் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் மாதிரியே இதுவும் ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட். ஸோ இந்த 3 டேட்டம் பிளேன்ஸ். ஸோ இந்த பிளேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கோஆர்டினேட் சிஸ்டம், இதை தான் வந்து நம்ம டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். உங்களுக்கு எது மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரியான டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ணி கூட Creoவில் யூஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியை பொறுத்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது மாதிரியான டெம்ப்ளேட் வேணும் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக கூட அவங்க டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது த ஃபைனல் மிஷினடு காம்பனண்ட், அதாவது நம்ம ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன டைமென்ஷனில் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணி அதைத்தான் வந்து ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெஃபரன்ஸ் மாடலை நீங்கள் வந்துட்டு இந்த Creo சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியே ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு CAD சாஃப்ட்வேர்ஸில் ட்ரா பண்ணிவிட்டும் கூட நீங்கள் இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் மாடலில் ஒரு பார்ட்டாக மட்டும் இல்லாமல் இங்கே அசம்பிள் பார்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 பார்ட் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நம்மளுக்கு ஃபினிஷ்டு பார்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபினிஷ்டு பார்ட் என்னவோ அந்த பார்ட் இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணுறதா வந்துட்டு ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க் பீஸ். ஸோ ஒர்க் பீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அன்மிஷினடு ஸ்டாக் மெட்டீரியல், அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெட்டீரியல். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இதில் பாருங்கள் இந்த ரெஃபரன்ஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ்டு காம்பனண்ட்னு பார்த்தோம். இந்த ஃபினிஷ்டு காம்பனண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த ஒர்க் பீஸை பொறுத்த வரைக்கும், நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற ஒர்க் பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்னிங் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். மேபி டேர்னிங் இருக்கலாம், நம்ம ரா மெட்டீரியலை பொறுத்து தான் சொல்ல முடியும் இது டேர்னிங் மட்டும் பண்ணியிருக்கிறோமா இல்லை ஃபேஸிங்கும் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத. ஸோ நம்ம நார்மலாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேஸிங், ஒரு டேர்னிங், ஒரு சாம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது வந்து ஃபினிஷ்டு. அப்போ இந்த ஃபினிஷ்டு மெட்டீரியலுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணும்? இப்போ ஃபினிஷ்டு மெட்டீரியல் 150 mm லென்த் இருக்குது, நான் வந்து 50 mm டேர்னிங் பண்ண போகிறேன் அப்படின்னா ரா மெட்டீரியல் எவ்வளோ லென்த் இருக்கணும், இல்லை எவ்வளோ டயாமீட்டர் இருக்கணும். நீங்கள் இந்த NCயில் வந்து அசம்பிள் பண்ணும்போதே அதை நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது அடுத்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இதை பாருங்கள், ரெஃபரன்ஸ் மாடல் அண்ட் ஒர்க் பீஸ். ஸோ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபினிஷ்டு மெட்டீரியல் நம்ம முன்னாடி பார்த்தோம். இங்கே ஒர்க் பீஸ் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஒர்க் பீஸ். ஸோ இந்த ஒர்க் பீஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் மாடியூல்லே வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அங்கே வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கணுமா, ஸ்கொயராக இருக்கணுமா, எந்த இடத்துல வந்து ஆர்ஜின் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ இந்த ஃபிக்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா 3J செக்காக இருக்கலாம், இல்லை CNC மிஷினில் எது மாதிரியான ஃபிக்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரியான ஃபிக்சராக இருக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு டேர்னிங் சென்டர் ப்ரோக்ராம் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு டேர்னிங் சென்டரில் டிஃபால்ட்டாகவே 3J செக் தான் இருக்கும். ஸோ நம்ம 3J செக் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபிக்சர் நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன். இதில் பாருங்கள் ஃபிக்சர் இருக்குது. ஃபிக்சரில் வந்துட்டு க்ரீன் கலரில் ரா மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரா மெட்டீரியலுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ்டு மெட்டீரியலோட ப்ராடக்ட் நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம அதில் வந்து இன்செர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு கட் எங்கே இருக்குது, செகண்ட் கட் எங்கே இருக்குது, ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு என்னென்ன டூல் வேணும் அப்படிங்கிறதுல ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த ஃபிக்சரில் இது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு என்டையர் CNC மிஷின் வேணும், அந்த மிஷினுக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் CNC மிஷின் ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து கூட உள்ளே வச்சு நம்ம ஒரு ஃபுல் மிஷினில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கூட பண்ணி காட்ட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா NC சீக்வன்ஸ் அண்டு டூல்ஸ். ஸோ அடுத்தது வந்துட்டு டூலை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். டூலை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டூல் பாத் எது அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டூலுமே டிஃபைன் பண்ணியிருக்கேன், இந்த பிக்சரில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் நம்மளுக்கு தேவையானது இந்த டூல் இல்லை,
இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் ஒரு லைன் போயிருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன், இதுக்கு மேலே ஒரு லைன். ஸோ இதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது ஃபினிஷ்டு மெட்டீரியல் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பாத் மூலமாக டிஃபைன் பண்ணணும். ஃபினிஷ்டு மெட்டீரியலில் டூல் எது வரைக்கும் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத, நம்ம எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதான் வந்து NC சீக்வன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூல் பாத்து, அதாவது ஃபைனல் டூல் பாத்தும் நம்ம இந்த இடத்துலையே மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த பாத் மட்டும் இல்லாமல் நம்ம டூல்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூலோட ரேடியஸ், என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த டூல் நம்பர், அந்த டூலோட சைஸ். ஸோ இது மாதிரியான டூல் சம்மந்தமான எல்லா டேட்டாஸும் நம்ம இந்த இடத்துலையே மென்ஷன் பண்ணிடுவோம். அதனால தான் இதுக்கு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா NC சீக்வன்ஸ் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு சிமுலேஷன். ஜஸ்ட் நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம ஃபினிஷ்டு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி டூல் மூவ் ஆகுதா, இல்லை டூல் வந்து அன்னெசரியாக எங்காவது மூவ்மெண்ட் இருக்கா. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அன்னெசரியாக டூல் எங்காவது மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சைக்கிள் டைம் இன்க்ரீஸ் ஆகும். சைக்கிள் டைம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராடக்டோட டைம் அதிகமாகும். ஸோ நீங்கள் 10 ப்ராடக்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் 5 ப்ராடக்ட் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம சைக்கிள் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சிமுலேஷன் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு கட் எங்கே வருது, செகண்டு கட் எங்கே போகுது, ஸோ எது வரைக்கும் இது கட் எடுக்குது, இது மாதிரியான எல்லா டேட்டாஸும் நம்ம சிமுலேஷன் மூலமாக பார்க்க முடியும். இந்த சிமுலேஷன் வந்து நீங்கள் 2D சிமுலேஷனாகவும் பார்க்கலாம், இல்லை 3D சிமுலேஷனாகவும் பார்க்கலாம். ஸோ அதான் வந்து சிமுலேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா CL டேட்டா அண்டு போஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப் CNC கோடிங். இது வந்துட்டு இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். அதாவது நான் வந்து இப்போ ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணியாச்சு, டூல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, RPM ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இது தேவையான எல்லா ரிலேட்டட் திங்ஸும் நான் ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்தாச்சு. அடுத்தது இதை பேஸ் பண்ணி நான் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் சேவ் பண்ணணும். அதாவது ப்ரோக்ராமாக சேவ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே, அதை வந்து நீங்கள் அந்த அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறது, அந்த நீங்கள் கொடுத்துக்கிற டேட்டாஸ்லாம் சேவ் ஆகும். அது இல்லாமல் அதாவது வந்துட்டு G கோட் M கோட் யூஸ் பண்ணி அந்த G கோட் M கோட் ஃபார்மேட்டில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த CL டேட்டா அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகும். அந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து நோட்பேட் ஓப்பன் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ அதே ப்ரோக்ராமை நீங்கள் டேரெக்டாக மிஷினுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு மிஷினுக்கும் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே CL டேட்டா அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப் CNC கோடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.